கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வாசல் என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளும்படி கேட்கும்படி வந்திருக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வாசல் அப்படின்ற ஒரு தலைப்பு நாங்கள் அதில் போட்டிருந்தோம். அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பேரபிள் அப்படின்றது அநேகர் அந்த வசனங்களை படிக்கும் பொழுது அல்லது நோட்டீஸ் பார்த்த உடனே நீங்கள் அதை தெரிஞ்சுருப்பீங்க, சரிங்களா? ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் பார்த்திங்கன்னா சில மகத்துவமான உண்மைகளை அதுக்குள்ளே வச்சுருக்கார். அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பலப்பட முடியுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ ஒரு பேரபிள், ஒரு ஊமை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் பேசும் பொழுது அதில் சில அடையாள வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஏன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதில் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள், ஆண்டோடைய திட்டங்கள் மறைஞ்சிருக்கும். அப்போ அந்த வகையில் தான் அவர் பேரபிளில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பேசுகிறான்றதும் நமக்கு நல்லா அடிப்படையாக தெரிஞ்ச விஷயங்கள், சரிங்களா? அப்போ இந்த ஒரு பேரபிள் சொல்லப்பட்ட இடம் யோவான் 10ஆம் அதிகாரம். அதில் 1 to 16 வசனங்கள் தான் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வசனங்கள், சரிங்களா? இந்த ஒரு பேரபிளை நம்முடைய ஆண்டவர் பேசுகிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்றதை நம்ம நம்புகிறோம். எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவிலே குருடனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அவர் குணப்படுத்துகிறார். குணப்படுத்தி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயர்லாம் அந்த குணமாக்கப்பட்ட அந்த குருடன்கிட்ட போய் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அவர் நிறைய உபத்திரப்படுத்துகிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குருடன் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, தேவன் அவர் கூட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அவர் செய்ய முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவார்னா அந்த குருடனை அங்கே விட்னஸ் பண்ணிடுவார். உடனே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குருடனை பார்த்து ஒரு பதிலை சொல்லுவாங்க. நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், படிக்கலாம் பாருங்கள். யோவானில் 9ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பார்த்தீங்களா? அப்போது அந்த மனுஷனை கூப்பிட்டு கேள்வி கேட்கும் பொழுது அவர் ரொம்ப கிளியராக சொன்னார், தேவன் அவர் கூட இல்லை அப்படின்னா அவர் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டார். உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த யூதர்கள், பரிசேயர், சதுசேயர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ முழுவதுமே பாவத்தில் பிறந்திருக்க, நீ எங்களுக்கு போதிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்கிறது கவனிக்கிறோம். இந்த நேரத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்குறார். நீ தேவனுடைய குமாரன் கிட்ட விசுவாசமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவரே, நான் அவர்கிட்ட விசுவாசம் இருக்கிறதுக்கு அவர் யார் ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பிறவிக்குடன், குணமாக்கப்பட்ட பிறவிக்குடன் பேசுகிறார், சரிங்களா? அடுத்தது 37ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். பார்த்தீங்களா? கிளியராக சொன்னார், நீ அவரை கண்டிருக்கிறாய், உன் கூட பேசிகிட்டு இருக்கவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னார். சொன்ன உடனே அந்த பிறவிக்குடனுடைய அடுத்த நிலைமை என்னன்றதை கவனிக்கலாம். 38ஆம் வசனம். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பார்த்தீங்களா? ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்படின்னா ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் கேட்டு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன பண்ணாருன்னா அங்கே பெற்றுக்கொண்டான்றதை நம்ம கவனிக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்படி அந்த உரையாடல் போயிட்டு இருக்கும் பொழுது தான் அடுத்த அதிகாரத்தில் இமிடியட்டாக அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய ஆண்டவர் அந்த ஊமைகளை கண்டினியூ பண்ணுறார், சரிங்களா? ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊமையின் அடிப்படையில் அந்த ஊமைக்குள்ளே சில ஆச்சரியமான உண்மைகளில் சொல்கிறாரு. இது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஒரு சத்தியம். ஆச்சரியமாக இருக்கும் அதை கவனிக்கும் பொழுது, பொருள் கவனிக்கும் பொழுது, சரிங்களா? படிக்க ஆரம்பிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாக வரவங்க யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஊமையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போது இந்த ஊமையில் அவர் காமிக்கக்கூடிய சில அடையாளங்களை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடையாளங்களுக்கான பதில்களை இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், அந்த பதில் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரிய ஆரம்பிக்குதான்னு பாருங்கள். ஒரு வேளை அப்படி கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்கள். நம்ம அழகாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை பொருத்தமாக காமிப்பார். பொருத்தமாக காமிக்கிறான் இல்லையான்றதை கூட என்ன பண்ணலான்னா நீங்களே சோதித்து அறியலாம். சரிங்களா? அப்போ அந்த முதல் வசனத்தில் அவர் என்ன சொன்னார்? ஒரு ஆட்டு தொழுவம். சரிங்களா? ஷீப் ஃபோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஆட்டு தொழுவம் இருக்குது. அப்போ அந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஆடுகள் எல்லாமே உள்ளே இருக்கும். அப்போ ஆட்டு தொழுவம் சொல்லும் பொழுது ஆடுகளுடைய ஜீவனுக்குரிய காரியங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அப்போ அந்த தொழுவத்துக்குள்ளாக ஆடுகள் இருக்குது. அப்போது அதுக்குள்ளே ஒரு மேய்ப்பெண் போகணும் இல்லையா? ஆடுகள் நல்லா பராமரிக்கிறதுக்கு, உணவு கொடுக்கறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு மேய்ப்பெண் இருப்பாங்க இல்லையா? அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பெண் எது வழியாக உள்ளே வரணுமா? வாசல் வழியாக தான் உள்ளே வரணும். வேறு வழியாக உள்ளே வரவங்க கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறாங்க அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப அழகாக அங்கே சொல்கிறார், நேர்த்தியா. சரிங்களா? அடுத்தது யோவான் 10:2 வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? வாசல் வழியாக வரவங்க தான் ஆடுகளுடைய ஒரு மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் நிறைய முறை படிச்சிருப்பாங்க. இதுக்கான பதிலை நம்முடைய ஆண்டவரே ஓரளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டார், பின்னாடி படிக்கும்போது தெரியும். ஆனாலும் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய பொருள் ரொம்ப முக்கியம், அதனால நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. சரிங்களா? படிங்க. யோவான் 10:3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். பார்த்தீங்களா? வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆட்டு தொழுவம் இருக்குது, உள்ள ஆடுகள் இருக்குது, அதுக்கு என்ட்ரன்ஸில் வாசல் இருக்குன்னு சொல்லிட்டார். இதான் பாருங்கள், இந்த மைக் தான் வாசல் வச்சுக்கோங்களேன். இங்கே யார் இருக்கிறா? வாசலை காக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரா. இதுவே நம்ம ஆங்கில வேதாந்தத்தில் சில வெர்ஷன்ஸில் படித்து பார்த்தோன்னா போர்ட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்ன போர்ட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா? இந்த ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்ட்லாம் லக்கேஜ்லாம் தூக்குவாங்க இல்லையா? சுமை சுமக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் இங்கே நிற்கிறாருன்றதை இங்கே சொல்லப்படுது. சரிங்களா? அப்போது இந்த ஒரு மேய்ப்பனானவன் இந்த வாசல் வழியாக உள்ளே வரணும்னு சொல்லும் பொழுது அவர் யாரை தாண்டி அல்லது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அல்லது யார்கிட்ட அந்த சாவி கீ வாங்கிட்டு உள்ளே வர முடியும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லுதுன்ற நம்ம நினைக்கிறோம். அப்படின்றத இந்த வசனம் நமக்கு காமிக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாசலை காக்கிறவன் போர்ட்டர் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ அவரை தாண்டி தான் இந்த மேய்ப்பனானவன் வாசல் வழியாக உள்ளே வரணுன்றது நமக்கு இந்த வசனம் படிக்கும்போது புரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்தது யோவான் 10:3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பாருங்க, வாசலை காக்கிறவன் முதல்ல திறக்கிறாங்க, ஆடுகளும் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது அப்படின்றத இங்கே சொல்லிட்டார் இல்லையா? அப்போது இந்த வாசலை காக்கிறவங்க அதை திறக்கிறாங்க. உள்ளே யார் போயிட்டா? மேய்ப்பன் வந்து உள்ளே போயிருப்பார். உள்ளே போன உடனே உள்ளே என்ன இருக்குது? ஆடுகள். அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றதுன்றதை அங்கே சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். பாருங்க, வசனம் படிக்கும் பொழுது நிறைய ஆடுகள் உள்ளே இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லப்படப்பட்டிருக்கு. அப்படி கூப்பிட்ட உடனே அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான்றதும் இங்கே சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ எல்லா ஆடுகளும் வெளியில் வரல. எதிலிருந்து? தொழுவத்திற்கு உள்ளாக இருந்து எல்லா ஆடுகளும் வெளியில் வரல. இவர் யார் யாரெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாரோ அந்த ஆடுகள் வெளியில் வந்து மேய்ப்பனுக்கு பின்னாடி போகுதுன்றதை இங்கே சொல்கிறார். சரிங்களா? படிங்க. யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. பாருங்க, இப்போ ஆடுகளை வந்து வெளியே விட்டாச்சு. ஆடுகளை வெளியே விட்ட உடனே இந்த மேய்ப்பனானவன் ஒரு அருமையான ஒரு டைரக்ஷனை வந்து அங்கே கொண்டு வரார். ஒரு வழிநடத்துதல் அங்கே காமிக்கிறான்றத வசனம் நமக்கு சொல்லுது. என்ன டைரக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு முன்பாக அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி காமிக்கப்படுது.
வெளியே விட்ட பின்பு ஆடுகளுக்கு முன்பாக மேய்ப்பனானவர் போகிறாரு, பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள் போகுதுன்றதை இந்த வசனம் நமக்கு காமிக்குது. சரிங்களா? அடுத்தது யோவான் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். பார்த்தீங்களா? இப்போ முன்னாடி மேய்ப்பன் போயிட்டு இருக்காரு, பின்னாடி ஆடுகள் போகுது. இப்போ திடீர்னு ஒரு சவுண்டு வருது, ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன். அப்போது அந்த அந்நியனுடைய குரல் உள்ளே வரும் பொழுது அந்த சத்தத்துக்கு ஆடுகள் என்ன பண்ணல, செவி கொடுக்காமல் அவனை விட்டு ஓடி போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செவி கொடுக்காம அந்த ஸ்ட்ரேஞ்சர், அந்நியனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம மேய்ப்பனுக்கு பின்னாடியே ஆடுகள் போகுதுன்றதை அங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆடுகளுக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன புரிஞ்சிருக்கும், என்ன பழக்கம் இருக்கும், இது ரெண்டையும் கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆடுகள் மேய்ப்பன் கூட நல்ல பழக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் மேய்ப்பனுடைய சவுண்டை நல்லா அதை கிரகிச்சு வச்சிருக்கு, ஆல்ரெடி நல்லா புரிஞ்சிருக்குது. அதனால் அந்நியனுடைய சவுண்டு வந்தால் அது திரும்பாமல் அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மெய்ப்பனுக்கு பின்னாடி போகுதுன்றதை இந்த வசனம் நமக்கு காமிக்குது. சரிங்களா? அடுத்து படிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. பார்த்தீங்களா? இந்த ஊமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்கள் அதன் கருத்தை அறியவில்லை. அவ்வளோதான். சரிங்களா? 6 வசனங்களில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆட்டு தொழுவம் இருக்குது, உள்ள ஆடுகள் இருக்குது, நம்பர் 1. 2வது, அந்த ஆட்டு தொழுவத்திற்கு ஒரு வாசல் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சார். சரிங்களா? 3வது, ஒரு போர்ட்டர், அந்த வாசலை காக்கிறவர் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான்றதையும் இங்கே சொல்லப்படுது. சரிங்களா? 4வது கவனிக்கும் பொழுது இந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாக தான் போகணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இல்லாமல் வேறு வழியாக சைடில் இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருந்து உள்ளே வரவங்க அவங்க யாருன்னு சொல்கிறாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனமாக இருக்குன்றது சொல்கிறார் இல்லையா? அப்போ வாசல் வழியாக உள்ளே வரவர் முதல்ல யாரை திருப்திப்படுத்தணும், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அல்லது அந்த சாவி உள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த போர்ட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த போர்ட்டர் வாசலை திறக்கிறாரு, இந்த மெய்ப்பர் உள்ளே போயிடுறாருன்னு சொல்லி கவனிக்கிறோம். உள்ளே போன உடனே எல்லா ஆடுகளும் இருக்குது, ஆனால் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அந்த ஆடுகள் செவி கொடுக்குது, ஆடுகள் வெளியில் வருது. வெளியே விட்ட உடனே மேய்ப்பனானவர் முன்னாடி போகிறாரு, பின்னாடி ஆடுகள் திரும்பாமல் அது போயிட்டே இருக்குது. ஏன்னா மேய்ப்பனுடைய டைரக்ஷன், வழிநடத்துதல் அப்படி தான் இருக்குதுன்றது அங்கே காமிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் சில அந்நியர்களுடைய சவுண்டு அங்கே வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பனுடைய சவுண்டு நல்லா தெரிஞ்சதுனால, பழக்கம் இருந்ததுனால, புரிஞ்சதுனால அண்ணினுடைய சத்தத்துக்கு அது செவி கொடுக்காம அவனை விட்டு இவருக்கு முன்னாடி இது போயிட்டே இருக்குன்றதையும் சொல்கிறார். சரிங்களா? அப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த ஊமையை அவர் சொன்னார், அதனுடைய கருத்தை அவர்கள் அறியவில்லைன்றது அவர் சொல்லி முடிக்கிறார். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறார் நம்முடைய ஆண்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து அதனுடைய பொருள், அந்த கருத்தை என்ன பண்ண போகிறாருன்னா ஓப்பன் பண்ண போகிறார். ஆனால் அது முழுசுமாக என்ன பண்ணலன்னா அவர் நம்மளுக்கு இங்கே சொல்லலை, அவர் சொன்ன வசனத்துக்குள்ளேயே அது மறைஞ்சிருக்கின்றதா உண்மை. அதைத்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, முதல்ல ஒரு பதில முன்னாடி வைக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஏன் மெய்யாகவே மெய்யாகவே 2 முறை சொல்கிறார்? எப்பொழுதுமே அநேக டைமில் கவனிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்துகிறார். 100% கரெக்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்போது அந்த ஆடுகளுக்கு யார் வாசல் அப்படின்னா நான் தான் வாசல்ன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்தது யோவான் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா? எனக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் யாருன்னு சொல்றாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறாங்க, ஆனால் ஆடுகள் என்ன பண்ணல, அவங்களுக்கு செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றாரு. பாருங்க, ஆடுகள் செவி கொடுக்கலன்றதையும் சொல்லிட்டார். அடுத்தது யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பார்த்தீங்களா? நானே வாசல், என் வழியாக ஒருத்தன் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க உள்ளும் புறமும் நல்லா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேய்ச்சலை கண்டடைவாங்க, ரட்சிப்பை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போது ஆண்டவர் தான் வாசல், உள்ள அவர் வழியாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரட்சிப்பை எடுத்துப்பாங்க, அவங்க உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை நல்லா கண்டடைவார்கள்ன்றதையும் அவங்க சொல்ல வர்றார். அப்போது இவர் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா அந்த மேய்ச்சல்ன்றது என்னது?
ஆடுகளுக்கு தேவைப்படக்கூடிய ஜீவனுக்குரிய உணவுகள். அவ்வளோதானே, சிம்பிள் பாயிண்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசல் அவர் வழியாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா எல்லா விதமான ஜீவனுக்குரிய உணவுகளும் அங்கே பரிபூர்ணமாக கிடைக்குன்றதை அவர் சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்தது யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பார்த்தீங்களா? இந்த திருடன் எதுக்கு வராராம்? திருடுறதுக்கும் கொல்றதுக்கு தான் வராரே தவிர வேற எதுக்கும் திருடன் வரதில்லை அப்படின்னு சொல்றார். நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கறதுக்காகவும் அவைகள் பரிபூர்ணம் அடைகிறதுக்காகவும் நான் வந்திருக்கேன்றதை சொல்றார். இது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு பேரபிள், எளிமையாக புரியக்கூடிய ஒரு பேரபிள். ஆனால் அதில் ஆழமான ஆண்டவருடைய சத்தியங்கள் மறைஞ்சிருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ரொம்ப இது வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு பேரபிள். அதனால எல்லாருமே இதை நம்ம நல்லா ருசித்து பார்க்கலாம். சரிங்களா? பின்னாடி அப்படி தொடர்ந்து வாங்க, படிங்க. யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்க, 11 நானே நல்ல மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை, என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்தது 12 மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால். பாருங்க, மெய்ப்பனாக இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமாக இல்லாதவனும் என்ன பண்ணுறாங்கன்றத இங்கே சொல்ல வராரு. சரிங்களா? அடுத்தது 12 மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். பார்த்தீங்களா? மெய்ப்பனா இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமாக இல்லாதவனும் அவன் ஒரு கூலியாள். அந்த கூலியால் என்ன பண்ணுறாரா? ஓநாய்கள் வரதை பார்த்த உடனே ஆடுகளை விட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுவார். அப்போ அந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா சிதறடிக்கப்படும்ன்றது இங்கே சொல்கிறார். சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? என்ன எழுதியிருக்காங்களோ அதை அப்படியே வாசிச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மைண்டில், அவ்வளோதான். சரிங்களா? அது மைண்டுக்குள்ளே போனாதான், சிந்தனைக்குள்ளே போகும் பொழுதுதான் அதனுடைய பொருள் வரும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் புரியறதுக்கு. சரிங்களா? அடுத்தது யோவான் 10:13 கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். பாருங்க, இந்த கூலியால் கூலிக்கு வேலை செய்கிறதுனால ஆடுகளை பற்றி கவலைப்படுறதில்லை. 11 நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார், ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கன்னு சொன்னார். ஆனால் கூலியால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஓனாய் வந்தவனை விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க கூலிக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆடுகளுக்காக வேலை செய்கிறவங்க ஜீவனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குன்றதையும் நமக்கு இங்கே சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அடுத்தது யோவான் 10:14 நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? 14-15 பார்த்தீங்கன்னா நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்ன தெரிஞ்சிருக்காரு, நான் பிதாவை தெரிஞ்சிருக்கிறேன், அந்த மாதிரி ஆடுகளை நான் தெரிஞ்சிருக்கிறேன், அதனால் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன்றதையும் இங்கே சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனமாகும். ஓகே. ஸோ 16 நம்ம கவனிக்கும் பொழுது இந்த மந்தையில் இல்லாத சில ஆடுகளும் எனக்கு இருக்குது, அவைகள் என்னுடைய சத்தத்துக்கு கட்டாயமாக செவி கொடுக்கும் அப்படின்றது என்ன பண்ணுறாருன்னா சொல்லிட்டார். அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன் இருப்பாங்கன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி சொல்லி இந்த வசனங்களில் அங்கே முடிக்கிறார். 16 வசனங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அப்போ இது ஒரு பேரபிள்ன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். அப்போ அந்த ஊமையுடைய கருத்தை என்ன பண்ணல, அவங்க அறிந்து கொள்ளவில்லை என்றதையும் ஆண்டு சொல்லி காமிச்சிட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பதில்களில் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. மீதமுள்ள பதில்கள் அந்த வசனத்துக்குள்ளேயே மறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த பேரபிளுடைய பொருள் என்ன அப்படின்னு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன எழுதியிருக்காங்கன்றது நான் ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிச்சுன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு வசனமாக நம்ம உள்ளே கடந்து போய் அதில் பொருள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி செய்யலான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? பாருங்க, இப்போ முதலாம் வசனம் படிக்கலாம் பாருங்க. யோவான் 10:1 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆற்று தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். பாருங்க, நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஆட்டு தொழுவம் அப்படின்றத சொல்கிறார். அப்போ இந்த ஆட்டு தொழுவம் எது அடையாளப்படுத்தும், பொருள்படுத்துன்றது நமக்கு முதல்ல தெரியணும். நம்பர் 1, சரிங்களா? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த தொழுவத்திற்குள்ளாக எது வழியாக வரணுமா, வாசல் வழியாக தான் வரணுன்றதை நம்முடைய ஆண்டவர் பார்த்திங்கன்னா அங்கே சொல்கிறார். சொல்லிவிட்டு 7வது வசனத்தில் நானே வாசல்னு சொல்கிறார். எனக்கு முன்னாடி வந்தவங்க தான் கள்ளனும் கொள்ளைக்காரனும் திருடன்றதை சொல்லிட்டார். பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள் நம்முடைய ஆண்டவர். நானே வாசல்னு சொல்லிட்டாரு, எனக்கு முன்னாடி வந்தவங்க தான் கள்ளனும் கொள்ளைக்காரனும் திருடமாக இருக்குன்றதை அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி அங்கே பேசுகிறார். அப்போ அவங்க எப்படி வரல, வாசல் வழியாக உள்ளே வரலன்றதை பார்த்திங்கன்னா அங்கே சொல்கிறார். இப்போ நம்ம எதுக்கு பொருள் கண்டுபிடிக்க போயிட்டுருக்கோம், ஆட்டு தொழுவம், அதுதான் உள்ள போயிட்டுருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே வரும்போது தான் வாசல் வந்துச்சு, நானே வாசல்னு சொல்லிட்டார் நம்முடைய ஆண்டவர். அதுக்கப்புறமா எனக்கு பின்னாடி வந்தவங்க கள்ளனும் கொள்ளைக்காரனும் திருடமாக இருக்குன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ இந்த ஆட்டுத்தொழுவம் எது அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஆண்டவர் சொன்ன பதிலிருந்து நம்ம பதில் கண்டுபிடிக்க போகிறோம். எனக்கு முன்னாடி வந்தவங்க கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறாங்க, திருடனமாக இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போது நம்முடைய ஆண்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அல்லது அவருடைய காலப்பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களில் யூதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள், அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கறதில்ல, ஆடுகளை சரியாக வழிநடத்துறது இல்லை, ஆடுகளை சரியாக போஷிக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆடுகளை திருடக்கூடிய மனுஷங்களாக, ஆடுகளே சாப்பிடக்கூடிய ஒரு மேய்ப்பர்களாக இருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், உதாரணத்துக்கு எசேக்கியேலில் 34ஆம் அதிகாரத்தில் 2-5 வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் முறை. நீ தீர்க்க தரிசனம் முறைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். பாருங்க, தங்களையே மேய்க்கிற இஸ்ரேல் மேய்ப்பர்களுக்கு ஐயோ, மேய்ப்பர்கள் தானே மந்தியை மேய்க்கணும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களே மேய்ச்சிக்கிறீங்க அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்தது, நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். பாருங்க, நல்லா ஒரு லக்ஸரியஸ் லைஃப் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாழ்றீங்கன்றாரு. நல்லா கவனிங்க, மேய்ப்பர்கள் எப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்கன்றத சொல்ல வர்றாரு. அப்போது உங்களுடைய வாழ்க்கை முறைமைகள் ஆண்டவர் விரும்பின மாதிரி இல்லைன்றதை அங்கே அடையாளப்படுத்துறார். சரிங்களா? அடுத்தது 4ஆம் வசனம், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். பார்த்தீங்களா எப்படி அந்த ஆடுகளை இவங்க மேய்ச்சிருக்காங்கன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ அடுத்து பாருங்க, 10ஆம் வசனம் படிங்க. அதுலேயே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாக இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. பார்த்தீங்களா? அப்போ ஆடுகளையே அவங்க சாப்பிடக்கூடிய வகையில் தான் அவங்க ஆடுகளை மேய்ச்சிருக்காங்கன்றதையும் சொல்லி காமிக்கிறார். அப்போது நம்முடைய ஆண்டவருக்கு முன்னாடி இருந்த அந்த மேய்ப்பர்கள் எல்லாருமே இந்த கண்டிஷனில் தான் இருந்திருக்காங்கன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். பாருங்கள், நம்ம ஆண்டவர் சொன்ன பதிலிருந்து எதை தேடி ஓடிட்டு இருக்கோம், தொழுவம்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். எரேமியாவில் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த மேய்ப்பர்கள் எல்லாமே இப்படி தான் அவங்க இருந்திருக்காங்கன்ற சொல்ல வர்றாரு. அப்போது இந்த ஆட்டு தொழுவம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மேய்ப்பர் வரணும் அப்படின்னா இந்த வாசல் வழியாக தான் உள்ளே ஆடுகளை ஒரு பராமரிக்கணும் அப்படின்றதான் இங்கே பேரபிளில் சொல்லப்படுது. ஆனால் எனக்கு முன்னாடி வந்தவங்க கள்ளனும் கொள்ளைக்காரமாக இருக்கிறாங்க, அவங்க இந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ளே பக்க வழியாக வந்துட்டாங்கன்னு சொல்ல வர்றாரு. அப்போ அந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த மேய்ப்பர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு முன்னாடி இருந்த இஸ்ரேலை மேய்த்த மேய்ப்பர்கள்ன்றதை இங்கே புரிய வச்சார் ஒரு பாயிண்டில். அப்போ அவங்க செய்த செயல்பாடுகள் என்னன்றதையும் இங்கே தெளிவாக இங்கே காமிச்சிட்டார். சரிங்களா? அடுத்து கவனிக்கும் பொழுது பக்க வழியாக வராங்களே, பக்க வழியாக வராங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதாவது வேறு வழியாகன்னு சொல்கிறார். ஸ்ட்ரைட்டாக வாசல் வழியாக வராமல் வேறு வழியாக வராங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்மக்கிட்ட.
சரிங்களா? அப்போ நல்லா கவனிக்கலாம் பாருங்கள். மத்தேயுல 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். பாருங்க, நம்முடைய ஆண்டவருக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய காலப்பள்ளி இருந்த மேய்ப்பர்களும் சரி, அவங்க எப்படி ஜனங்களை வழிநடத்துறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பாரம்பரியமான உபதேசங்கள், பாரம்பரியமான சட்டத்திட்டங்கள், பாரம்பரியமான கொள்கைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கையில் வச்சுக்கிறாங்களாம். பாருங்க, இந்த வழியாக ஜனங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடாது, ஜனங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுதான் வேறு வழியாக உள்ள வருது. புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரியை நல்லா கவனிங்க. முக்கியமான பகுதிக்குள்ளாக நம்ம என்டர் ஆகிட்டு இருக்கிறோம். அப்போ அன்னைக்கு இருந்த மேய்ப்பர்கள் வாசல் வழியாக உள்ளே வராமல், காரணம் என்னன்னா, வாசல் வழியாக வரணுன்னா அவங்க யாரை திருப்திப்படுத்தின? முன்னாடி இருக்கக்கூடிய வாசலை காக்கிறவன், போர்ட்டர், அவங்க திருப்திப்படுத்தணும். அது முடியாதனால தான் அவங்க வேறு வழியாக உள்ளே வராங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போ வேறு வழியாக உள்ளே வர்றதுனா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாரம்பரிய உபதேசங்கள், கொள்கைகள் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டார் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? அதிலே 6ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். பார்த்தீங்களா? உங்களுடைய பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் சொல்லிட்டார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இதில் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறான்னு நினைக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்முடைய ஆண்டவர்கிட்ட போகிறதுக்காக வேதம் சொல்லாத ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேலை பாரம்பரியமாக இருக்கும். ஏன்னா என்னோடய முன்னோர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க, எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்காங்க, எங்களுடைய சபைகள் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிதானிக்காமல் செய்வோம். ஒருவேளை அப்படி செய்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே பாரம்பரியம் தான். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர்கிட்ட போகிறதுக்காக இருக்கக்கூடிய மெத்தட், அந்த வழிகள் வேத பிரமாணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணும். அதை மீறி நமக்கு புரியாமல், தெரியாமல், அறியாமல், பகுத்தறியாமல் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே பாரம்பரியமாக இருக்குன்றதையும் மறந்துடக்கூடாதுன்றதை நம்ம ஞாபகப்படுத்தி காமிக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ இன்னும் சில வசங்களை படிக்கலாம் பாருங்கள். இந்த வேறு வழியாக உள்ள வரத்துக்கு என்னென்னலாம் அது அடையாளம் கொடுக்குறான்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், மத்தேயுல 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். அப்போ இந்த புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கக்கூடிய உபதேசங்கள். அப்போ புளித்த மாவு சாப்பிட்டா என்ன ஆகிடும்? நமக்கு டைஜஸ்ட் ஆகாது, உடல் பலகீனமாயிடும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த பரிசேயர் சதுசேயர் வேறு வழியாக உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போது ஜனங்களுக்கு ஒரு சரியான உபதேசத்தை வேத பிரமாணத்தின் அடிப்படையில் அவங்க கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி வேதம் அங்கீகரிக்காத ஜனங்களுக்கு சாப்பிட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தவறான உபதேசங்கள், அதாவது செவிக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிறது. பாருங்க, 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. பார்த்தீங்களா? அப்போ அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்களுடைய சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு. இதுக்கெல்லாம் அழகான விளக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது நம்முடைய காதுகளுக்கு, மனசுக்கு எது இனிமையாக இருக்குதோ, நம்மளை எது தேற்றுமோ, நம்மளுக்கு எது ஆசையாக இருக்குதோ, எது நம்மளை பக்குவப்படுத்துமோ, அந்த மாதிரி உபதேசங்களை தான் ஜனங்கள் விரும்புகிறாங்களே தவிர நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணமான ஆழமான சத்தியங்களை அநேகர் விரும்புறதில்லை. காரணம் என்னென்னா, அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? என் வார்த்தை அக்னி மாதிரியும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி மாதிரியும் இருக்குமா நம்முடைய ஆண்டோடைய உபதேசங்கள். அப்போ அந்த மாதிரி உபதேசத்தை பார்த்தீங்கன்னா அநேகர் விரும்பாமல் தங்களுடைய மனதுக்கேற்ற உபதேசங்களை அநேகர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இது எல்லாம் தான் இந்த பரிசேயர் சதுசேயர் ஆகிய மெய்ப்பர்கள் ஆகிய அந்த வழிநடத்தக்கூடிய ஜனங்கள்
சொன்னது யாருக்கு? அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு. அதனால தான் அவங்க வேறு வழியாக உள்ளே வராங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்போ வேறு வழியாக உள்ளே வராங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உயிரற்ற விசுவாசங்கள் அடங்கிய உபதேசங்கள். புரிஞ்சுங்களா? இதுதான் வேறு வழியாக உள்ளே வருது. அப்போது இவங்க இந்த வாசல் வழியாக வரணும்னா இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வாசலை காக்கிறவர் உள்ளே அனுப்ப மாட்டார். நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதை வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ வேறு வழியாக உள்ளே வருதுன்னா இதெல்லாம் தான் அடையாளங்கன்றத நம்ம 2-3 விஷயத்தில் பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போது கடைசியாக பார்த்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிரற்ற விசுவாசங்கள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 1லேருந்து படிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களின் நோக்கி, வேத பாலகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பாருங்க, வேறு வழின்றதுக்கு நம்முடைய ஆண்டு அடையாளம் காமிக்கிறார். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம்னா நிதானிக்க முடியும் இந்த வசனங்களை. அப்போது அந்த பரிசேயர் சதுசேயர் அந்த வேத பாரகர் எல்லாருமே மேய்ப்பர்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களா, ரொம்ப அருமையான விஷயங்களை காரியங்களை உண்மைகள் மாதிரி அழகாக சொல்கிறாங்களாம். பாருங்கள், இது வேறு வழி உள்ள வரத்துக்கு. சரிங்களா? இப்படி சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கை கொள்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது உபதேசிக்கிறவங்க என்ன பண்ணணும், பிரமாணத்துக்கு முதல்ல பரிபூர்ணமாக தங்களை தாழ்த்தணும், கீழ்ப்படியணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, கீழ்ப்படிகிறதுக்கு முதல் அடையாளமே எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது, பகுத்தறிஞ்சு பார்க்கறது, அதுதான் முதல் அடையாளம் அப்படின்றது ஆண்டவர் நிறைய இடங்களில் பேசியிருக்கார். ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு அருமையாக போதிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறதில்ல, கை கொள்றதில்ல. இது எதுக்கு அடையாளம்? வேறு வழியாக உள்ள வரத்துக்கு அடையாளம் அப்படின்றார். சரிங்களா? அடுத்தது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இதெல்லாம் வேறு வழியாக வரத்துக்கு அடையாளங்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் மேலே சுமத்துறாங்க. எப்படி? பிரமாணம் எப்படி சொல்லுது? கை கழுவணும், கால் கழுவணும், முகம் கழுவணும். இதெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு கடுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தட் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே கொண்டு வந்துருக்காங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இதில் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்றத நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். புரிஞ்சுங்களா? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன், இப்படிப்பட்ட பிரமாணங்கள் தான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பொருள் தெரியாமல் இவங்க பாரத்துக்கு மேலே பாரம் ஏற்றுறாங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தங்களுடைய ஒரு விரலை கூட செய்ய மாட்டாங்கன்றத ஆண்டவர் சொல்றார். அடுத்தது, தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. பாருங்க, வேறு வழியா உள்ள வரவங்களுக்கான அடையாளங்களை காமிக்கிறாங்க. தங்களுடைய கிரியைகள் எல்லாமே மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்கி. இதெல்லாம் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை அவங்களுக்கு பார்த்தவே தெரியும் யார் யாரெல்லாம் காப்பு நாடாக்கள் அகலமாக்கியிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும். பாருங்க, இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை ஆண்டவர் சொல்ல வர்றார். அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை விரும்பக்கூடியவங்கன்னு சொல்லி காமிக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? வேறு வழியா உள்ள வரவங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அடுத்தது 7ஆம் வசனம். சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். பாத்தீங்களா? அவனுடைய விருப்பம் எங்க இருக்குது? சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் அப்படின்றது சொல்றாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க வேறு வழியாக ஆட்டு தொழுத்துக்குள்ள வராங்கன்றதுக்கான அடையாளம் தான் இங்கே சொல்லி காமிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? அடுத்து படிங்க. 8ஆம் வசனம். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். பாருங்க, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர் அப்படின்றார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு தெளிவான ஒரு உண்மையை விளக்கி காமிச்சிருக்கார். நீங்க ரபி என்று அழைக்கப்படாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களை யாருமே ரபின்னு கூப்பிடக்கூடாது. ரபின்னா போதகர் அர்த்தம். சரிங்களா? அப்படி கூப்பிடக்கூடாது. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர். அப்போ என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன
அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு கிறிஸ்து மட்டும்தான் போதகர், சரிங்களா? அந்த அடையாளத்தை அவருக்கு மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக நிறைய அடையாளங்கள் இருக்குது. என்ன அடையாளங்கள் இருக்குது? போதகர் இல்லையா, அப்புறம் ரெவரண்டு, அப்புறம் நிறைய அடையாளங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த அடையாளங்கள் எல்லாமே நம்முடைய ஆண்டவர் உபயோகப்படுத்தக்கூடிய அடையாளம் கிடையாது. என்ன அடையாளம் காமிச்சாலுமே தங்களை தாழ்த்துற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அவங்களை உயர்த்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றத ஆண்டு ரொம்ப தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ எல்லா வகையிலுமே ஆண்டவர் உயர்த்துற மாதிரி தான் அடையாளங்கள் இருக்கணுமே தவிர ஒரு தனி மனிதனையோ ஒரு தனி சபையையோ அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் எந்த டைட்டில் அடையாளங்களும் இருக்கக்கூடாதுன்றத ஆண்டவர் தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு, சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வேறு வழியாக ஆட்டுத்தொழுத்துக்குள்ள உள்ள வராங்கன்றதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்தார், சரிங்களா? அடுத்தது, நீங்கள் எல்லோரும் சகோதரராக இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, இதுதான் அடையாளம். நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அதனால நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்தவர். அவர் சொல்றதானே நம்ம கேட்கணும். அதான நியாயம், அதான தர்மம் நமக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாருமே சகோதரராக இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா இருக்கார் மேலன்றார் அவர், சரிங்களா? அடுத்தது 9ஆம் வசனம், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். பார்த்தீங்களா, பூமியில ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் பிதா இருக்கிறான்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த வசனங்களுக்கெல்லாம் ஆழமான அருமையான உண்மைகள் இருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாக விரும்புகிறவங்க இந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு கை கொள்வார்கள், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு வழியாக உள்ள வரவங்களுக்கு என்ன அடையாளங்கள் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்தோம், சரிங்களா? அப்படி பார்த்து முடித்த உடனே பாருங்க, நியாயப்பிரமாணத்தை சொல்லக்கூடிய காரியங்களை இவங்க வலுக்கட்டாயமாக பாரமாக மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்களாம். நம்முடைய ஆண்டவர் இன்னும் அருமையான விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அதில் 23ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பார்த்தீங்களா என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 23ஆம் வசனத்தில் ஏற்கனவே என்ன பார்த்தோம்? உயிரற்ற விசுவாசம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க அறிவில்லாத காணிக்கைகள், அறிவில்லாத பலிகள், இதெல்லாம் இந்த வேறு வழியாக உள்ள வரவங்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய தவறான விஷயங்கள்ன்றதை ஆண்டவர் சுட்டி காமிக்கிறார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நான் அதை பண்ண வேணான்னு சொல்லல, அந்த டைமில் ஆண்டவர் பேசுகிறார். நியாயப்பிரமாணம் அன்னைக்கு லைவில் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். இப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்காதனால நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட காரியங்களில் அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் யூதர்கள் கடைபிடிக்கும் பொழுது அதை நீங்கள் சொல்லர்த்தமாக பாரமாக சுமையாக சுமத்துறீங்களே தவிர அதில் சொல்லப்பட்ட நீதி நியாயம் இரக்கங்களை விட்டுட்டீங்களே அப்படின்றார். அப்போ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிரமாணத்துக்குள்ள ஆண்டோடைய கற்பனைக்குள்ள கட்டளைக்குள்ள சொல்லப்பட்ட நீதி நியாயம் இரக்கங்களை விட்டுட்டு வேறு வழியாக மக்கள் மேல் திணிக்கிறாங்களோ அவர் எல்லாருமே வேறு வழியாக உள்ள வருகிறவர்கள் அப்படின்றத ஆண்டவர் தெளிவுபடுத்தி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து என்ன பேசுவார்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களே அப்படின்னு சொல்லி பேசுவார். என்ன அர்த்தம்? நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? அந்த அழுகி போன அந்த எலும்புகள் இருக்கும், மாம்சம் இல்லாமல் எலும்புகள் இருக்கும், சரிங்களா? அப்போ அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிரற்ற விசுவாசம் மறுபடியும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் தான் உங்களுக்குள்ள இருக்குன்றதை சொல்லி காமிக்கிறாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உண்மை பிரமாணத்தை கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா அவங்க எது வழியாக உள்ள வருவாங்க? வாசல் வழியாக உள்ள வருவாங்க. புரிஞ்சுங்களா? அதை கடைபிடிக்க முடியாதனால தான் இவங்களுடைய உபதேசங்கள் ரொம்ப அழகாக அருமையாக மக்கள் செவியில் போய் விழுந்து அதை கேட்கும்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா அதை செய்கிறாங்கன்றது ஒன்று, சரிங்களா? அப்புறமா உயிரற்ற விசுவாசம் நம்ம 2. 3வது பார்த்தீங்கன்னா அறிவில்லாத பலிகள் காணிக்கைகள் தசமபாகங்கள் 3, சரிங்களா? இப்படி நிறைய காரியங்களை அன்னைக்கு இருந்த மெய்ப்பர்கள் செய்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் அடையாளம் கிடையாது. இப்படி பண்ணும் பொழுது இவங்க உண்மையான போதகர்கள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்களா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை அவங்க தங்களை எப்படி காமிச்சிருக்கணும்னு சொல்லி காமிக்கும் பொழுது பாருங்க, இந்த வழியாக வரணுமா? வாசல் வழியா. புரிஞ்சுங்களா? நம்ம இதெல்லாம் எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுத்தொழுவம்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இவ்வளோ தூரம் உள்ள வந்தோம், சரிங்களா? முதல்ல எங்கே போனோம்? நானே வாசல் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்.
இதை கண்டுபிடிக்க உள்ள வரும்பொழுது நானே வாசல்னு சொன்னார். எனக்கு முன்னாடி வந்தாங்களாம் கள்ளனும் கொள்ளைக்காரன்னு சொன்னார். அதனால் நம்ம என்ன பண்ணோம், எசேக்கியேல் போயிட்டு மேய்ப்பர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவங்க எல்லாமே தங்களே மேய்க்கிறாங்க, ஆடுகளே சாப்பிட்றாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், வேறு வழியாக உள்ளே வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். வேறு வழியாக உள்ளே வரதுக்கு தான் நம்ம இவ்வளோ விளக்கம் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? அப்போது இந்த ஆட்டுத்தொழுவம் இதை தான் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. எல்லா ஜனங்களும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையில் எதுக்கு உள்ளே இருக்கிறாங்க? ஆடுகள் யார் அடையாளப்படுத்தும்? ஜனங்களை, ஆண்டுடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்தும் ஆடுகள். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? அப்போ ஆடுகள் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? ஆட்டு தொழுவத்துக்குள்ளே. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையில் எல்லா ஜனங்களும் எதுக்குள்ளே இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். புரிஞ்சுங்களா? ஜீவனுக்கேற்ற ஜீவனுக்குரிய பிரமாணத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிறாங்களாம். அப்படியே வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமான்றத பவுல் சொல்கிறார். பாருங்கள், ரோமரில் 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். பார்த்தீங்களா? இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிக்கும்படியாக அது என்ன எதிர்பார்க்குதோ, நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் என்ன எதிர்பார்க்குதோ அதை சரியாக செய்திருந்தாங்க அப்படின்னா எது வழி உள்ளே போயிருக்கலாம்? வாசல் வழியாக உள்ளே போயிருந்திருக்கலாம். சரிங்களா? அப்படி யாருமே பண்ணலை. அப்போ நியாயப்பிரமாணத்துடைய டிமாண்டை, நியாயப்பிரமாணம் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிய முடியாதனால தான் வேறு வழியாக, பக்க வழியாக உள்ள வராங்க மேய்ப்பர்கள்ன்றத ஆண்டவர் கரெக்டாக சொன்னார். உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ இந்த தொழுவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முதலாம் வருகையில் இருந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலப்பகுதியில் இருந்த நியாயப்பிரமாணத்தை ஜீவனுக்குரிய ஒரு காரியங்களை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தி காமிக்குதுன்றதை சொல்ல வந்தார். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? கலாத்தியர் 3:23. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல், ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். பார்த்தீங்களா? எல்லா ஜனங்களுமே அடைக்கப்பட்டிருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தாங்க. இந்த ஆட்டுத் தொழுவம், புரிஞ்சுங்களா? அப்போ ஜீவனுக்குரிய பிரமாணம் தான். ஆனால் அந்த பிரமாணத்தை சரியாக 100% அந்த பிரமாணம் என்ன எதிர்பார்க்குதோ அதன் அடிப்படையில் யாரால் என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியவில்லை. அதனால தான் ஜனங்களை அந்த தொழுவத்திலிருந்து வெளியில் எடுக்க முடியல. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? மேய்ப்பர்கள் வெளியே எடுக்கும்படியாக வேறு வழியாக உள்ள வந்தாங்க. எப்படி? உயிரற்ற விசுவாசங்களை உயிர் மாதிரியே காமிச்சாங்க. அறிவில்லாத காணிக்கைகளை, பலிகளை, தசம்பாங்களை அறிவோடு காமிக்கிற மாதிரியே காமிச்சாங்க. புரிஞ்சுங்களா? தங்களை உயர்த்தி காமிச்சாங்க. தங்களுக்கு நிறைய பட்டங்கள், டைட்டில்ஸ் என்ன பண்ணாங்கன்னா காமிச்சாங்க. ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு மேன்மையான காரியங்கள்லாம் அவங்க விரும்பினாங்க. இதெல்லாம் வேறு வழியாக உள்ள வரதுக்கான அடையாளங்கள்ன்றத ஆண்டவர் கரெக்டாக தெளிவாக வேதாமத்துக்குள்ளே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படி வரவங்க தான் திருடனும் கொள்ளைக்காரனமாக இருக்கான்றதை சொல்லி காமிச்சார். அப்போது யாரெல்லாம் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் பரிபூர்ணமாக தங்களை ஒப்பு கொடுக்காம பிரமாணம் என்ன எதிர்பார்க்குதோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி தங்களை ஒப்பு கொடுக்காம வாழாமல் உள்ளே வராங்களோ அவங்க எல்லாருமே கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான், திருடனாக இருக்கிறான்றத ஆண்டவங்க தெளிவாக சொல்லி காமிச்சார். அப்போது இந்த திருடன் எதுக்கு வருவாங்க? யார் இந்த திருடன்? கள்ளன், கொள்ளைக்காரன். அன்னைக்கு இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள், மூப்பர்கள் அவங்க எல்லாமே சொல்லி காமிச்சார். சரிங்களா? ஏன்னா அவங்க பக்க வழியாக உள்ள வராங்கன்னு சொல்லி காமிச்சார். வாசல் வழியாக வரல. ஏன் வரல? அந்த வாசலை காக்கிறவர் உள்ளே விடமாட்டார். ஏன்னா நீங்கள் பரிபூர்ணமாக கீழ்ப்படிஞ்சாதான் அவர் உள்ளே விடுவார்ன்றத வசனத்தில் நம்ம படிக்க போகிறோம் பின்னாடி நம்ம. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இவங்க கள்ளனும் கொள்ளைக்காரனும் திருடன்னு சொல்லி ஏன் சொன்னார்னா அவங்க ஆடுகளை திருடுறாங்க. என்ன அர்த்தம்? திருடன், கொள்ளைக்காரன் ஏன் 2 வார்த்தையை பயன்படுத்தி காமிச்சார்னா, திருடன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறவர். கொள்ளைக்காரன்றது பார்த்தீங்கன்னா அவரும் பொருள் எடுப்பார். ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ணுவார்னா அவர் வந்து உபத்திரப்படுத்துவார் அல்லது அவர் வந்து அவங்கள அடிப்பார். இந்த மாதிரி கொள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நிறைய உபத்திரப்படுத்தாரு, அவங்க வந்து பறிச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரி. அப்போது இந்த ஜனங்களை ஜீவனுக்குரிய உண்மைகள் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவங்கள மரணப்பாதைக்குள்ளே வழிநடத்துகிறாங்க. அதனால தான் கள்ளனும் கொள்ளைக்காரன் திருடன் அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான். அப்போ ஜீவனுக்குரிய சத்தியங்கள்லேருந்து அவங்கள டைவர்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய மேன்மையான காரியங்களை
அழகாக காமிக்கிறாங்க, வெளியில் காமிச்சதுனால அப்படின்னு சொல்லி காமிக்க, புரிஞ்சுங்களா? அப்போது இந்த ஆட்டு தொழுவம் என்பது ஜீவனுக்குரிய பிரமாணமாகிய நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லி காமிக்கார். முதல்ல அந்த பிரமாணத்துக்குள்ளேருந்து ஜனங்களை வெளியே எடுக்கணும் அப்படின்னா, வெளியில் நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா வாசல் வழியாக உள்ளே வரணும். வாசல் என்ன நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, ஆண்டவர் ஒரு பதில் சொல்லியிருக்கார், அதை கையில் வச்சுருக்கோம், சரிங்களா? அதுதான் முக்கியமான ஒரு க்ளூ, நமக்கு அதை வச்சுக்கலாம் கையில். அப்போது வாசல் வழியாக உள்ளே போகணும் அப்படின்னா அவங்க எதை தாண்டி உள்ளே போகணும்? வாசலை காக்கிறவர் தான் திறக்கணும், அப்போ தான் உள்ளே போக முடியும் இல்லையா? அப்போ வாசலை காக்கிறது யார்? போர்ட்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த போர்ட்டர் எதை அடையாளப்படுத்துவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சுமை சுமக்கிறவர் நமக்கு தெரியுது. அப்போ அந்த சுமை சுமக்கிறவன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே மத்தேயுல வந்து ஒரு பேசியிருக்கார். 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பார்த்தீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் இருக்குது. அப்போ இந்த வாசலுக்கு வெளியில் இருக்கிறது போர்ட்டர் இருக்கான்றது நீங்கள் சொல்கிறீங்க அந்த பேரபிளில். அந்த போர்ட்டரை எதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கம்பேர் பண்ணுறீங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் நிறைய சுமைகளை வச்சுட்டு இருக்குது. என்ன சுமைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், யாத்திராமத்தில் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல், வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். பாருங்க, அப்போ நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா, அது நிறைய பாரத்தை சுமக்குது. என்ன மாதிரி பாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு ஜீவனை தான் கொடுக்கணும், வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற பாரத்தை நியாயப்பிரமாணம் சுமந்துட்டு இருக்குது. இப்படி சுமக்கக்கூடிய அந்த சுமையை யாராலும் என்ன பண்ண முடியலன்னா இறக்கி வைக்க முடியல, யாராலும் நிறைவேற்ற முடியல. அப்போ நியாயப்பிரமாணத்துடைய நீதிகளை நம்முடைய அடையசகத்துடைய காலப்பகுதியை இருக்க வரைக்கும் முதலாம் வருகையில் ஒரு மனுஷன் கூட என்ன பண்ண முடியும்னா அந்த நீதியை நிறைவேற்ற முடியவே இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன பண்ணார்னா நியாயப்பிரமாணத்துடைய நீதிகளை, அதாவது அது சுமந்துட்டுக்கூடிய சுமைகள் என்ன பண்ணார்னா இறக்கி வச்சார். அப்படி என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்துக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்தார்னு அர்த்தம். பாருங்க, மத்தேயுல 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். பார்த்தீங்களா? அழிக்கிறது கிடையாது, நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இது வந்து ஒரு பேரபிள், சரிங்களா? அந்த பேரபிளில் ஊமையில் அவர் காமிக்கக்கூடிய அடையாளங்களை நம்ம அருமையாக ஆண்டு விளக்கி காமிச்சிருக்கார். அப்போது இந்த போர்ட்டர் எதை அடையாளப்படுத்துவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய நீதிகளை அடையாளப்படுத்துறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தைகள் வித்தியாசத்தினால சில குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், இருந்தாலும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த போர்ட்டர் நியாயப்பிரமாணத்தினுடைய நீதிகளை அடையாளப்படுத்துகிறாரு. எந்த வகையில்னு கேட்கும் பொழுது ஏற்கனவே பதில் பார்த்துட்டோம். நியாயப்பிரமாணம் நிறைய சுமைகளை மேலே வச்சுட்டு இருக்குது, சரிங்களா? ஜீவனுக்கு ஜீவன் தான் கொடுக்கணும், இதுதான் நீதி அப்படின்னு வச்சுட்டு இருக்குது. இதை யாராலுமே எடுத்து வைக்க முடியல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதை செய்வார்ன்றதை அந்த ஊமையில் அவர் இருக்கும் பொழுது சொல்லி காமிச்சாரு. அவரே அதை செய்தார்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், சரிங்களா? படிக்கலாமா? பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். பார்த்தீங்களா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட எல்லா கட்டளைக்குமே கீழ்ப்படியணும். ஒரு கட்டளையை நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட மற்ற எல்லா கட்டளையும் கீழ்ப்படிஞ்ச எல்லா கட்டளையும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமா? பாருங்கள், யாக்கோபு 2:10 படிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பார்த்தீங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாத்துக்குமே பரிபூர்ணமாக கீழ்ப்படிஞ்சார் அங்கே சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு, சரிங்களா? அப்போது இந்த போர்ட்டர் நியாயப்பிரமாணத்தினுடைய நீதிகளை அடையாளப்படுத்துகிறாரு. அப்போது அந்த நீதியை நிறைவேற்றினால தான் அந்த நீதி வாசலை திறக்குது. நீங்கள் தைரியமாக உள்ளே போகலாம், உங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது.
நல்லா கவனிங்க. இந்த தொழுவத்துக்குள்ள அடைபற்றக்கூடிய அநேக ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதல்ல பார்த்தீங்களா, ரைட் டு லைஃப், உங்களுக்கு வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை முதல்ல ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தான் முதல்ல அதை பண்ணுச்சுன்றதை பின்னாடி வசனங்கள் அவரே சொல்லுவார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை நான் கொடுக்குறேன்னு சொல்லி காமிப்பார். புரிஞ்சுங்களா? அப்படி நியாயப்பிரமாணத்துடைய நீதிகள் நிறைவேற்றி தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா அவர் உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு பெற்றார். அப்போது அந்த நியாயப்பிரமாண நீதி வாசலை திறக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணோம், வாசல் வழியாக உள்ள வரணும். இங்கே தான் சில விஷயங்களை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பின்னாடி எழுதும் பொழுது 7ஆம் வசனத்தில் நானே வாசல் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் முதல்ல இவரே வாசல் வழியாக தான் உள்ளே போகணும். புரிஞ்சுங்களா? அப்போது அவர் ஏன் தன்னை வாசல் சொன்னான்றதுக்கு தான் முதல்ல சொல்லப்பட்ட அடையாளம் ரொம்ப முக்கியன்றது வேதம் சொல்லுது. நல்லா கவனிங்க. அப்போது இந்த போர்ட்டல் வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய நீதிகளை வந்து அடையாளப்படுத்துறாரு. அந்த நீதி கேட்ட தன்னுடைய கிரியைகளை நம்முடைய ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அந்த வாசல் திறக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். இவர் வாசல் வழியாக உள்ள வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்காக வாசல் வைப்பாங்க? சாதாரணமாக ஒரு வீடு இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ரூம் இருக்குன்னா வாசல் கட்டாயம் இருக்கும் இல்லையா, ஒரு டோர் இருக்கும் இல்லையா. ஏன் வாசல் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ராப்பர் என்ட்ரி. சரிங்களா? இதான் அடிப்படை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில். அப்போ நம்முடைய அடையசுகிறது ப்ராப்பராக கரெக்டாக பரிபூர்ணம் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழ்ப்படிஞ்சு உள்ளே வந்திருக்கார். அப்போ இந்த வாசல் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு 100% பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படிதலை அடையாளப்படுத்தும் இந்த வாசல். அதனால தான் நானே வாசல் அப்படி சொல்லி காமிச்சார். அப்போது வாசல் வழியாக உட்பிரவேசிக்கணுன்றதுக்கு அர்த்தமாக இருப்பது பின்னாடி நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவரே வாசல் வழியாக உள்ள போனார். அப்போ வாசல் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பரிபூர்ணமான கீழ்ப்படுதல் அடையாளப்படுத்துது. அதனால தான் ஆண்டவருக்கு வாசல்ன்ற பேர் அங்கே கொடுக்கப்படுது பைபிளில். அப்போ ஆண்டவர் பரிபூர்ணமான கீழ்ப்படிதலை காமிச்சதுனால தான் அவருக்கும் வாசல்ன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? எப்படி இந்த கீழ்ப்படிதல் அவர் காமிச்சான்றதுக்கு நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும். இருந்தாலும் சில வசனங்களை இப்போ நாம் படிக்கலாமா? பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா? ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அந்த ஒருவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி எபிரேயர்ல 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. பார்த்தீங்களா? அவர் குமாரனாய் இருந்து கூட பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அப்போ அந்த வாசல் எதை அடையாளப்படுத்தும்னா பரிபூர்ணமான கீழ்ப்படிதலை அடையாளப்படுத்தும். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஏன் வாசல்ன்ற பேரு? அவர் பரிபூர்ணமான கீழ்ப்படிதலை காமிச்சதுதான் அடையாளம். சரிங்களா? இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய அடையசுகிறது ஒரு பரிபூர்ணமான கீழ்ப்படலை காமிச்சு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்ததுனால எங்கே அவர் ரீச் ஆகிட்டார்? நியாயப்பிரமாணத்தில் அடைக்கப்பட்டிருக்கூடிய ஆடுகளாகிய ஆண்டுடைய பிள்ளைகள் மத்தியில் ரீச் ஆகிட்டார். சரிங்களா? அதனால தான் அவர் எங்கே போசினார், எங்கே ஊழியம் பண்ணார்? காணாமல் போன ஆடுகளாகிய. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் ஏன் இதை கோட் பண்ணுறேன்னா ஆடுகள் என்பது ஆண்டவருடைய அழைப்புக்குள்ளே வந்து முதல் ஜனங்கள் அடையாளப்படுதுன்னு சொல்லி காமிக்கார். அந்த முதல் ஜனங்கள்லேயே முதல் தரமானது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா யூதர்கள். சரிங்களா? யூதா கோத்திரத்தில் தான் அவர் ஊழியம் பண்ணார். பின்னாடி காணாமல் போன சில ஆடுகளும் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கார். சரிங்களா? ஓகே. அப்போது நம்முடைய அடையசுக்கு என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த அழைப்பை அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்களுக்கு என்ன பண்ணார்னா கொடுக்க ஆரம்பித்தார். எப்படி? தான் கீழ்ப்படிஞ்சு நியாயப்பிரமாணம், அதாவது தொழுவத்துக்குள்ளாக உள்ள என்ட்ரு ஆகிட்டார். உள்ள என்ட்ரு ஆகி என்ன பண்ணார்னா தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அப்போ உள்ளே போன உடனே எப்படி கூப்பிட்டாரு பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். பார்த்தீங்களா? என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்டாரு?
தொழுவத்துக்குள்ளாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்த ஜனங்கள் தான் கூப்பிடுறாரு. சில நேரத்தில் சில பேர் வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன வசனத்தை பேஸ் பண்ணி சில குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த வசனம்? மத்தேயு 10:6 காணாமல் போன ஆடுகள் ஆகிய அப்படின்னு ஒரு வசனம் கோட் பண்ணோம் இல்லையா? அந்த வசனம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடுகள் வந்து ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வசனத்தை கோட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவர் வந்து ஊழியம் பண்ணது அன்னைக்கு இருந்த யூதர்கள். அவங்க யார்? யூதா கோத்திரம், பென்னியமின் கோத்திரம் சொல்லக்கூடிய அந்த மக்கள். சரிங்களா? காணாமல் போனது யார்? 10 கோத்திரத்தார் தான் காணாமல் போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்ல வந்த ஆண்டவர் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது அவங்களும் எது கீழே இருக்கிறவங்க தான்? இந்த தொழுவத்துக்கு கீழே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கவங்க தான்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போது மத்தேயு 10:6 நம்ம ஏன் கோட் பண்ண அப்படின்னா, ஆடுகள் என்பது ஆண்டோடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அதை கோட் பண்ணுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கூப்பிட்டார், என் பின்னே வாருங்கள். அப்போ தொழுவத்துக்குள்ளே உள்ளே போய் என்ன பண்ணார்னா, தொழுவத்துக்குள்ள எப்படி பண்ணார்? வேறு வழியாக போல ப்ராப்பராக என்ட்ரி ஆனார். பரிபூர்ணமாக கீழ்ப்படிஞ்சு நியாயப்பிரமாணத்தோட நீதி நிறைவேற்றி கீழ்ப்படிஞ்சு, வாசல்ன்றது கீழ்ப்படிதல், கீழ்ப்படிஞ்சு உள்ளே போய் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டார். சரிங்களா? அப்படி கூப்பிடும் பொழுது ஆடுகளை அவர் வெளியே விடுறான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா படிக்கலாம் பாருங்கள். யோவான் 10:3 படிங்க. யோவான் 10:3 முதல், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிறது யாரு? நியாயப்பிரமாணத்துடைய நீதி தான் காவல் காத்துட்டு இருக்குது. யாரும் உள்ளே போக முடியாது. நீதியை நிறைவேற்றினாதான் உள்ளே போக முடியுன்றதை அங்கே சொல்ல வருது. சரிங்களா? அடுத்தது, ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். பார்த்தீங்களா? ஆடுகளும் அவனுடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அவர் அவைகளை வெளியே அழைத்து கொண்டு போகிறார் அப்படின்றது இங்கே தெரிய வருது. அப்படின்னா யார் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மெய்ப்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பர்ன்றதை இங்கே அடையாளப்படுத்தி காமிக்கிறான்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? நம்ம ஏன் இதை பார்த்துருக்கோன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் நாமளும் ஒரு மெய்ப்பர். சரிங்களா? பாருங்க, எங்கே படிக்கலாம்? மீகா 5:5 மீகா 5:5 இவரே சமாதான காரணர். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மைப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 7 மெய்ப்பர்ன்றது யார் அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையை வந்து அடையாளப்படுத்துகிறாங்கன்றதை நமக்கு சொல்ல வராரு. அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் ஒட்டுமொத்த உலகத்தை மேய்க்கக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கான்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்முடைய அடையாளத்துக்கு ஒரு குட் ஷெப்பர்டு, அதே நேரத்தில் அவர் வந்து ஆடுகளுடைய ஒரு பெரிய மெய்ப்பர்ன்றதை எபிரேயர் 13:20 சொல்லி காமிக்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய பெரிய மெய்ப்பர் தான் நம்முடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாகிய தேவன்றதை சங்கீதம் 23:1 படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ பிதாகிய தேவன் ஒரு பெரிய மெய்ப்பர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு பெரிய மெய்ப்பர், ஒரு நல்ல மெய்ப்பர், நாமளும் ஒரு மெய்ப்பர். சரிங்களா? அப்போ நாம் வந்து இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியன்றதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போது அந்த ஆடுகளை வெளியே விட்ட பின்பு நல்ல கவனிங்க, அந்த ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது. யார் கேட்டா? பேதுரு கேட்டார் இல்லையா? அது மாதிரி ஆதிகள் அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க இல்லையா? செவி கொடுத்தது. ஏன்னா அவங்க எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருந்ததோ அவங்கள விரும்பி தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்க, யோவான் 1:41 படிக்கலாம். யோவான் 1:41 அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பார்த்தீங்களா? மேசியாவை கண்டோன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அந்த மேசியாவை குறித்து தான் எங்கே எழுதப்பட்டிருக்குது? நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கின்றத அடுத்த வசனத்தை பேசுகிறாங்க. படிக்கலாமா? பாருங்க, அதில் 45 படிங்க. 45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் தூரானுமாகிய இயேசுவே என்றான். பாருங்க, இன்னொரு வசனம் இதுக்கு சம்பந்தப்பட்ட வசனம் படிக்கலாம். பாருங்க, லூக்கால 24:27 படிங்க. லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பார்த்தீங்களா? அப்போ நல்ல யூதர்கள் எல்லாருமே
இந்த ஆட்டு தொழுவமாகிய நியாயப்பிரமாணத்துக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அல்லது இருக்கும் பொழுது அவங்க எல்லாருமே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது ஆண்டவர் போய் யார் யாரெல்லாம் முன் குறிச்சிருக்காரோ அவங்கள கூப்பிடுறாரு. அவங்க சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஏற்கனவே ஆண்டவரை பற்றின உண்மைகளை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த உண்மையும் இந்த சவுண்டும் ஒரே இசைவாக அவங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே கூட்டு வராரு. அப்படி வந்தவங்க தான் யூதர்கள்ல இருந்து சில முக்கியமான ஆதிகால அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எல்லாரும் வெளியே வந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி வெளியே வந்த உடனே அவர் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறைமையை கற்றுக் கொடுத்தாராம். தொடர்ந்து படிங்க யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. பாத்தீங்களா? ஆடுகளை வெளியே விட்ட பின்பு ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஆடுகள் யாரு? அன்னைக்கு இருந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஆண்டவரை நேசிக்கக்கூடிய, எதிர்பார்த்திருக்கக்கூடிய நல்ல யூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் காமிச்ச அடையாளம் இப்படி தான் வாழ்க்கையில் வாழணும் அப்படின்ற முதல் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு காமிச்சாராம். சரிங்களா? அப்போ அந்த வாழ்க்கை முறையை தான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நமக்கும் எழுதி காமிச்சாங்க. பாருங்க, எபிரேயர்ல 12 படிக்கலாம். எபிரேயர் 12 முதல், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பாத்தீங்களா? எப்படி ஆதிகால அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு ஆண்டவர் சரியான வாழ்க்கை முறைமை கற்றுக் கொடுத்தாரோ அதன் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுலும் இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? நமக்கு முன்னாடி யார் இருக்கிறா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவருக்கு பின்னாடி நீங்கள் அப்படியே நம்ம போக வேண்டியதுதான் நம்முடைய வேலைன்றதையும் சொல்லி காமிச்சார். சரிங்களா? இதுதான் பேதுரு கூட சொல்லி காமிச்சிருக்காரு. பாருங்க, 1 பேதுரு 2:21 படிங்க. 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி பின் வைத்து போனார். பாத்தீங்களா? தொடர்ந்து பின்னாடி போகும்படியான மாதிரிகளை பின் வைத்து போனார். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே மாதிரி எழுதுறாரு, பேதுரும் இதே மாதிரி எழுதுறாரு. காரணம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஆண்டவருடைய வழிநடத்தலை பார்த்து வழி நடந்து வந்தவர்கள். புரிஞ்சுங்களா? அதனால தான் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர் வாழ்க்கை முறையை காமிச்சாரு. இவங்க பின்னாடியே போகிறாங்கன்றதையும் தெளிப்படுத்தி காமிச்சார். அந்த டைமில் தான் அன்னியினுடைய ஒரு சத்தம் வருகின்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி காமிச்சார். ஆனால் அந்த ஆடுகள் என்ன பண்ணல? அவனுக்கு செவி கொடுக்கல, அவனை விட்டு ஓடி போகும் சொல்லி காமிச்சார். காரணம் என்ன? மேய்ப்பன் கூட மேய்ப்பன் வழியை பின்பற்றின ஒரு உத்தமமான ஒரு கீழ்ப்படிதல் ஆதிகால அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் இருந்துச்சு. அது என்ன உத்தமமான ஒரு கீழ்ப்படிதல் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய சவுண்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சவுண்டை மாதிரி வேற எந்த சவுண்டு வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா செவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் முன்னாடி கரெக்டாக வார்ன் பண்ணார். பாருங்க, மத்தேயில 7:15 மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பார்த்தீங்களா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அதுதான் பின்னாடி வசனத்தை சொல்லி காமிச்சிருப்பார். 12 படிங்க. யோவான் 10:12 மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வாழ்க்கை முறைமையை வச்சுட்டு போனார். அதுக்கு பின்னாடியே ஆதிகால அப்போஸ்தலர்கள் போனாங்கன்னு சொல்லி காமிச்சாரு. ஆனால் அன்னியினுடைய சவுண்டு வரும் பொழுது, அதாவது ஆண்டவருடைய சவுண்டு மாதிரியே இருக்குமா அதை கேட்கறதுக்கு இல்லையா? அப்போதான் ஆண்டவரை நன்கு அறிந்தவர்கள், அவர் கூட நன்கு பழக்கப்பட்டவர்கள். அப்படி என்ன அர்த்தம்? வேத பிரமாணத்தோடு வேதத்தை நிதானிச்சு நல்லா ஆண்டவர் சொல்ற மாதிரி புரிந்து கொண்டவர்கள் எந்த சவுண்டு வந்தாலுமே, அது எவ்வளோ அழகாக வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா செவி கொடுக்க மாட்டாங்கன்றத இங்கே தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்தான்றதையும் நாம் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த ஊமையுடைய கருத்தை அவர்கள் அறியவில்லைன்றதை சொல்லிட்டார். புரிஞ்சுங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டார்னா தெளிவாக இந்த ஊமையோட கருத்தை சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கான்றதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும் பொழுது
ஆட்டு தொழுவம் இது நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அதுக்குள்ள எது வழியாக வரணுமா? வாசல் வழியாக அப்படின்னு சொன்னார். வாசல் எது? நியாயப்பிரமாணத்துக்கு பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி காமிச்சார். சரிங்களா? அப்போ இந்த போர்ட்டர் எது? நியாயப்பிரமாணம் தான் அது. ஆனால் நியாயப்பிரமாணம் நிறைய பாரமான சுமைகளை வச்சுட்டு இருக்குது. அந்த சுமைகளை கீழே இறக்கி வைக்கக்கூடிய வகையில் ஒரு கீழ்ப்படுதலை காமிக்கிறது முக்கியம். அப்படி காமிக்கும் பொழுது தான் அந்த போர்ட்டர் என்ன பண்ணுவார்னா வாசல் திறப்பான்றதையும் அங்கே சொல்லி காமிக்கிறாங்க. வாசல் எதை அடையாளப்படுத்துது? ஒரு சரியான உட்பிரவேசிக்கக்கூடிய ஒரு முறைமை அடையாளப்படுத்தும். அதுதான் கீழ்ப்படிதல். அப்படி நம்முடைய ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் சுமைகளை இறக்கி வச்சு அதுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்து என்ன பண்ணிட்டார்னா உள்ளே வந்துட்டான்றதை கவனிக்கிறோம். வேறு வழியாக வந்தவங்க யாரு? அன்னைக்கு இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், அன்னைக்கு இருந்த எல்லா யூதர்களும். சரிங்களா? அப்போ அவங்க எல்லாருமே வேறு வழியாக என்ன அர்த்தம்? உயிரற்ற விசுவாசங்கள், அறிவில்லாத பலிகள், காணிக்கைகள், அதுக்கப்புறமா அவங்களுடைய சுய மேன்மைகள், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மை சத்தியத்துக்கு மாறாக பாரம்பரிய கொள்கைகளை, பாரம்பரிய அனுபவங்களை இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து உயிரற்ற விசுவாசங்களை உள்ள காமிச்சு அறிவற்ற பலிகளையும் காணிக்கைகளையும் அதை காமிச்சு நல்லது மாதிரியே மக்களுக்கு காமிச்சு அவங்களுடைய செவிக்கு பிடிக்கிற மாதிரி உபதேசம் பண்ணிட்டு யார் போகிறாங்களோ அவங்கெல்லாம் வேறு வழியாக உள்ள வரவங்கன்றத ஆண்டவர் தரமாக சொல்லி காமிச்சான்றதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இல்லையா? ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல? நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்குற அந்த நீதியை செய்ய முடியல, கீழ்ப்படிதலை காமிக்க முடியலன்னு சொல்லி காமிச்சார். சரிங்களா? அதனால தான் அவங்க கள்ளன், கொள்ளைக்காரன், திருடன்றதை சொல்லி காமிச்சார். இவங்க எல்லாருமே அன்னைக்கு இருந்த ஆடுகளுடைய ஜீவனுக்குரிய காரியங்களை பறித்து கொள்ளும்படியாக தான் வாழ்க்கையை வாழ்ந்தாங்களே தவிர ஜீவனை கொடுக்குற மாதிரி யாருமே இல்லைன்றதையும் தெளிவாக சொல்லி காமிச்சார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு உயிரை காப்பாற்றிருக்கான்றது தான் இந்த பேரபிள் சொல்லப்பட்டது இல்லையா? அப்போது நியாயப்பிரமாணத்துக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படுத்தினால தான் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழுவத்தில் இருக்கக்கூடிய அநேகரை வெளியே கொண்டு வந்தான்றது சொல்லி காமிச்சார்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இப்போ நமக்கு வரும் பொழுது பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் நம்ம ஏற்கனவே பேசுகிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ நமக்கு வரும் பொழுது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 16ஆம் வசனம் படிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். பார்த்தீங்களா? இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி காமிச்சார். நல்லா கவனிங்க, இதுதான் வேதத்தினுடைய ஆச்சரியம். இந்த தொழுவத்தில் இல்லாதன்னு சொல்லி காமிச்சார். இங்கே தொழுவம் எது? நியாயப்பிரமாணம். புரிஞ்சுங்களா? அதிலிருந்து சில பேர் வெளியெடுத்தார் இல்லையா? அப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்லாத சில ஆடுகளும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாரு. அந்த சில ஆடுகள் யாரு? நாம் தான், புறஜாதிகள் தான் அந்த ஆடுன்றதை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்மளை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் வச்சிருக்கார். என்ன நம்பிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது நாம தான் அந்த பிரஜாதிகள், நாம தான் அந்த ஆடுகள். நம்மளை குறித்து ஆண்டோடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குன்றத ஆண்டவர் நம்பினார், நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கான்றதை இங்கே காமிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா கவனிங்க. அப்போது நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்த அந்த யூதர்களிலிருந்து சில பேர் ஆண்டவர் வெளியெடுத்தார். அதே மாதிரி புறஜாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களிருந்து சில பேரை வெளியெடுக்கலான்னு சொல்லி காமிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாருன்னா, ஆண்டோடைய மரணத்தினால ஒரே குரூப்பாக ஆண்டவருடைய சரீரமாக சபையாக என்ன பண்ணிட்டார்னா அவர் மாற்றிட்டன்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. பார்த்தீங்களா? இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. யாரு? யூதர்கள், புறஜாதிகள் ரெண்டு பேரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பார்த்தீங்களா? அப்போது அங்கே முதல்ல தொழுவத்தில் இருந்த ஆடுகள் யாருன்னா அன்னைக்கு இருந்த நல்ல கீழ்ப்படிதல் உள்ள அந்த யூதர்கள் சரி பார்த்தோம். வேறு ஆடுகள் யாரும் சரி பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் சரி பார்த்தோம். அப்போ புறஜாதிகளில் யார் யாரெல்லாம் ஆண்டோடைய சத்தத்தை செவி கொடுக்குறாங்களோ அவங்களையும் என்ன பண்ணுறாருன்னா சேர்த்து இந்த ரெண்டு பேரையும் யூதர்கள், புறஜாதிகள் ஒரே சரீரமாக ஆண்டோடைய சரீரமாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சான்றதை இப்போ நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ நல்லா கவனிங்க, அன்னைக்கு இருந்த
பரிசேயர் சதுசேயர் வேதபாரகராகிய அந்த மெய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா வாசல் என்கிற கீழ்ப்படிதலுக்குள்ளாக உள்ளே போக முடியல அவங்களால. ஆனால் நமக்கு என்ன சொன்னார் ஆண்டவர் வந்து நானே வாசல் அப்படின்றார் நமக்கு. இப்போ அப்போ நானே வாசல் சொன்ன என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தான் உள்ளே போகணும்னு சொல்ல வராரு இல்லையா? அங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்றது. இன்றைக்கி எல்லாருமே ஒட்டுமொத்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பேரை பயன்படுத்திட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாங்கள் பரலோகம் போக முடியும், நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல வரான்றதை அநேகர் மறந்துட்டாங்க. நானே வாசல் தான். எதுக்கு வாசல் நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, யோவான் 14:6 படிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பார்த்தீங்களா? நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இன்னைக்கு நமக்கு சொல்லும் பொழுது பரலோகத்தில் பிதா இருக்காரு. அந்த பிதாட்ட போகிறதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாசல் வழி அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் வாசல் வழி அப்படின்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேர் தான் வாசல்ன்றது ஏற்கனவே பார்த்தோம். அப்படின்னா என்ன மீனிங் சொல்ல வர்றாருன்னா, ஒரு பூரணமான கீழ்ப்படிதல். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியே வேத பிரமாணத்துக்கு வேத நீதிக்கு பரிபூர்ணமாக யார் யாரெல்லாம் ஆண்டவரை மாதிரி கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள்தான் உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைய முடியும். எது உள்ளும் புறமும் போய்? பரலோக ஆசீர்வாதங்கள். அந்த திட்டத்தை தெரிந்து கொண்டு அதை நல்லா நம்ம என்ன பண்ண முடியும்னா சாப்பிட முடியும். எப்படி ஒரு ஆடு வந்து புல்லுள்ள இடங்களில் மேயுமோ அந்த மாதிரி பரலோக ராஜ்யத்துக்குரிய எல்லா விதமான சத்தியத்துக்குள்ளும் நாம் போய் அதை சாப்பிட முடியும், ருசி பார்க்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அப்படின்னா அர்த்தம் அவர் மாதிரியே பரிபூர்ணமாக கீழ்ப்படியும் பொழுது மட்டுமே அந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டு டேஸ்ட் பண்ணி பிதாக்கிட்ட போக முடியுமே தவிர இல்லை முடியாதுன்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். ஆனால் நல்லா கவனிங்க, யூதர்களுக்கு அந்த வாசலை அவர் எப்படி வந்து திறந்து காமிச்சார், உள்ளே போய் காமிச்சார்னா பரிபூர்ணமான கீழ்ப்படிதல். அதுதான் நமக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வரும்பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி காமிக்கிறாரு. ரெண்டு பொருளுமே ஒன்று தான். வாசலை திறந்த விதம் வந்து பரிபூர்ணமாக கீழ்ப்படிஞ்சு ஜீவனை கொடுத்தார், அதே தான். சரிங்களா? அதே மாதிரி தான் நமக்கும். நம்ம பிதாட்ட போகிறதுக்கு அவர் தான் வாசல், அவர் தான் வழி. ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவார். என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனம். எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாக நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு சொல்ல வர்றார் இல்லையா? அப்படின்னா இந்த வாசல், இந்த வழி நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவருடைய உயிரை வந்து கிழிச்சு அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான்றதை நமக்கு புரிவிக்கிற இந்த காலத்தில் சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்த்த பேரபிளில் ரெண்டு முக்கியமான பாகத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து பேரபிள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம படித்து பொருளை புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது வரும் பொழுது அந்த யோவான் 10 அதிகாரம் 16 வசனத்தில் வேறு ஆடுகள் சொல்லும் பொழுது அந்த வேறு ஆடுகள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறஜாதிகள்ன்றதை நமக்கு தெரியுது. நாம தான் அந்த ஆடுகள். ஏன்னா இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் சொல்லி காமிச்சார். அப்போ தொழுவம் எது? நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள். அப்போது அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்படாத மக்கள் யாருன்னா புறஜாதிகள். அப்போ நம்ம தான் அந்த ஆடுகள். அப்ப நம்மளையும் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியான வாய்ப்பை அந்த வாசலை ஓபன் பண்ணாரு நம்முடைய ஆண்டவர், ஜீவனை கொடுத்துருந்தா ரெண்டாம் பாகத்தில் நம்ம கவனிச்சோம் இல்லையா? அப்போ நாம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான். இயேசு கிறிஸ்து பேரை சொன்னா போக முடியாது இல்லையா? அவர் மாதிரியே அந்த வாசலாகிய நம்முடைய ஆண்டவர் மாதிரியே பரிபூர்ணமாக கீழ்ப்படைஞ்சா பரலோகம் போக முடியுன்றது தான் நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த வேத பிரமாணத்தின் சட்டங்கள்ன்றதை மறந்துடக்கூடாதுன்றதை நம்ம ஞாபகப்படுத்தி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசல் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகள் நம்ம தெரிந்து கொண்டோம். ஒரு பேரபிளை கையில் எடுத்தோம். அந்த பேரபிளில் என்ன பார்த்தோம்? ஒரு தொழுவம் இருக்குது, அந்த தொழுவத்துக்குள்ளாக ஆடுகள் இருக்குது. அந்த தொழுவத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா வாசல் வழியாக வரணும், வேறு வழியாக வரக்கூடாதுன்றது நம்பர் 1 சொன்னார். ரெண்டாவது சொல்லும் பொழுது அந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறவங்க மட்டும்தான் ஆடுகளுடைய மெய்ப்பனாக இருக்க முடியுமே தவிர இல்லைன்னா முடியாதுன்றதை சொன்னார். வாசல் என்பது யாரை அடையாளப்படுத்துன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். எந்த வகையில் அடையாளப்படுத்துன்னா
ஒரு பூரணமான ஒரு கீழ்ப்படிதலை நம்முடைய ஆண்டவர் காமிச்சதுனால தான் அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நாமளும் பூரணமாக ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால தான் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவனே ஆடுகளுடைய மெய்ப்பனாக இருக்கிறான்றதை சொல்லி காமிச்சார். அப்போ நாமளும் பரலோக ராஜ்யத்தில் இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மெய்ப்பனாக மாறப்போகிறன்றதை நம்ம மிக 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த ஒரு தகுதியை நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுத்து இன்னைக்கு நம்மளை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அப்படி போகும்பொழுது அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடியே அவர் காமிச்ச அடித்த விடைகளில் தொடர்ந்து பின்பற்றி போகிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்கான்றதை மறந்துடவே கூடாதுன்றதை ஞாபகப்படுத்தி காமிக்கிறார். அப்போ இன்றைய பாடத்தில் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வசனங்களை நம்ம படித்தோம். அந்த 8 to 14 வசனங்கள் வரும் பொழுது அதை கொஞ்சம் ஓவரில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். 16ஆம் வசனம் தான் பிரஜாதிகளாகிய ஆடுகளாகிய நம்மளை பற்றி சொல்லுது. சரிங்களா? அப்போ 1 to 15 வரைக்கும் யூதர்களை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். 16ஆம் வசனம் தான் நம்மளை பற்றி. அதில் நம்ம எந்த பாகத்தை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்புறமா 9 to அந்த 14 வசனங்களில் நாம் ஏற்கனவே படித்ததுனால நம்ம அப்படியே ஓவரலாக சொல்லிட்டு போயிட்டோம். சரிங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அப்போ தொடர்ந்து வாசலாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாதிரியே பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் தம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.